மானுட சட்டை தாங்கி வந்து நமக்கு உபதேசத்தை செய்வான். சரிங்களா? ஏன் நிர்வாண தீக்கை என்று ரொம்ப குறிப்பாக சொல்கிறோம்னா, அங்கே தான் என்ன இல்லை, நாமா இல்லை. எழுத்தில் என்ன இல்லை, நாமா இல்லை. என்ன இருக்கு? சீவய. பெருமான் இருப்பான், பெருமாட்டி இருப்பா, உயிர் இருக்கும். நாவுக்கும் வேலை இல்லை, மாவுக்கும் வேலை இல்லை. சரியா? அப்போது அது எங்கே இருக்கணும் போல அந்த தகுதி? நம்ம அறிவில் இருக்கணும். நாவுக்கு வேலை இருக்கக்கூடாது, மாவுக்கு வேலை இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து அதை கொடுக்கணும். வர்றதுக்கு முன்னாடி கொடுத்தா என்ன ஆகும்? ஓது முறை நிற்கும் முறை முரண்பட்டு போகும். ஓதுவது ஒன்று, பழமொழி இருக்கா இல்லையா? படிப்பது ஒன்று, இடிப்பது ஒன்று. எப்படி வேணால் வச்சுங்க, பொருந்துனா வச்சுங்க. சரியா? அப்போது நாம் எதை சொல்லுகிறோமோ அதற்கு தகுதி உடையதாக நம்முடைய அறிவு இருக்கணும். இல்லைங்களா? நமக்கு இல்லைன்னா பட்டின தடி சொல்லுவோம், கையொன்று செய்ய கிளியொன்று நாட கருத்தொன்று என்ன. இல்லையா? கருத்தில் என்ன இருக்குது? எல்லாம் எனக்கு வேணும், எல்லாம் எனக்கு வேணும். அஞ்செழுத்து என்னது? ஒன்றுமே வேண்டாம். பிரயோஜனம் ஏதாவது இருக்குமா? இன்னும் யாருப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அஞ்செழுத்தை சொல்ல சொன்னால்? எல்லாம் வேணும்னு சொல்கிறதுக்கு ஒரு அஞ்செழுத்து இருக்குது. வேணும்னு சொல்கிறதுக்கு இருக்கா இல்லையா? அதை சொல்ல, அதையே சொல்லிட்டு போக வேண்டியதா? நீ ஏன் அஞ்சு எழுத்தை மட்டும் இதை வச்சுக்கிட்டு கேட்குறதெல்லாம் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற? இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? எனக்கு எல்லாம் வேணும்னா அதுக்கு ஒரு இடம் இருக்குது, அங்கே நின்று கேளு. நீ இங்கே வந்து நின்றுக்கிட்டு அதை கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்போது இந்த ஆன்மாக்களுக்கு அந்த பக்கம் இருவினை ஒப்பு மடபரிபாகம் சத்தினிபாதம் வாய்த்ததற்கு அப்புறம்தான் 8ஆம் நூற்பான். 8க்கு ஐயா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் அதெல்லாம் ஒரு தவறான புரிதல். நீங்கள் எங்கே இருக்கிறீங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. அங்கே இருப்பதினால எல்லாம் வாய்க்க பெற்றவர்களும் அல்ல, இங்கு இருப்பதினால எல்லாம் இருக்கிறவங்களும் கிடையாது. புரியுதுங்களா? எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்கிறது, அங்கும் இருக்கிறது, இங்கும் இருக்கிறது. எல்லாம் அவரவர் அது அந்தந்த ஆன்மாவுக்குரியதான ஒழிய நம்ம எப்பவுமே இந்த இடத்துல இருந்ததுனால செய்யலைன்னு சொல்கிறத நமக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? ஒரு காபந்து பண்ணிக்கிறோம். நான் மட்டும் அங்கே இருந்தால் நம்ம அறிவு எங்கே இருக்குதோ அது எங்கே இருந்தாலும் நம்ம அப்படி தான் இருப்போம். சரிங்களா? அதெல்லாம் காரணம் இல்லை, அதெல்லாம் காரணம்